குட் மார்னிங். பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1, டைமர் 0, அதே மாதிரி டைமர் 2 இதுக்கான போலிங் மெத்தடில் கோடிங் எப்படி ரைட் பண்ணுறது அதுக்கான சிமுலேஷன் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0வுக்கான இன்டரப்ட் மெத்தடில் எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கோடிங் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி உங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி உங்களுடைய மினி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சப்போர்ட் வேணுமாலும் நீங்கள் வந்து தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், டைமர் 1 ஐஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாமா. அப்போ இன்டரப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் ரைட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். நான் இன்னும் அடுத்த டைமர் ஐஎஸ்ஆர் கவுண்டர் டாபிக் நான் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இன்டரப்ட் அப்படின்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, இப்போ பேசிக்காக சொல்கிறேன். இன்டரப்ட் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருப்போம். கையில் உங்களுடைய ஃபோன் கால், மொபைல் ஃபோன் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய மொபைல் ஃபோன் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. தவிர நான் வீடியோ வந்து நான் ஏதாவது கண்டென்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து வாட்ச் பண்ண மாட்டீங்க. அப்போது உங்களுடைய பீரியாரிட்டி வந்து எதில் இருக்கும் அப்படின்னா யார் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா வந்து கவனித்து பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டரப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஷாப்பிங் மாலில் வந்து ஃபயர் டிடெக்ட் ஆகுது. ஃபயர் டிடெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கரெக்டாக நம்ம வந்து எந்த ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணணும் அந்த ஃப்ளோரில் போய் தான் நிற்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், 9th ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபயர் வந்து 5th ஃப்ளோர் டிடெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னுடைய லிஃப்ட் என்ன ஆகும், நான் இப்போ 3rd ஃப்ளோர் வரேன் அப்படின்னா 3rd ஃப்ளோர்லேயே ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு என்ன வந்து ஓப்பன் பண்ணி வெளியே போக சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபயர் டிடெக்ஷனுக்கு வந்து இதான் வந்து இன்டரப்ட்டுக்கான இது. ஏன்னா 100 லைன் கோட் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இன்டரப்ட் தான் பீரியாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம டைமர் 1 போலிங் மெத்தடில் வந்து நம்ம கோடிங் ரைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம 100வது லைனில் வந்து கோடிங் வந்து டைமர் வந்து கவுண்ட் பண்ணணும்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா 100வது லைன் வரைக்கும் அதை கவுண்ட் பண்ணி 100வது லைன் வரப்போ தான் கவுண்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் லைனில் வந்து கவுண்ட் ஆகாது. ஆனால் நம்ம இன்டரப்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இன்டரப்ட் என்ன ஆகும், 100 லைன் இருக்குது அப்படின்னா 100 லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆனாலும் அது பாட்டுக்கு என்ன ஆகும், இன்டர்னலாக வந்து கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்டரப்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைலில் போயிடலாம், நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எகெயின் இதில் வந்து என்னோட கண்ட்ரோலில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பிக் 16F877A அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பிக் 16F877A கிளிக் பண்ணிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு இதில் XCC8 அப்படிங்கிற கம்பெனி செலக்ட் பண்ணுறேன். எகெயின் நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைமர் 0 ISR அப்படின்னு நான் நோட் பண்ணுறேன். டைமர் 0 _ ISR அப்படிங்கிறத கேப்ஸில் தான், ஏன்னா இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால் ISR அப்படிங்கிறத கேப்ஸில் தானே. அடுத்து ஃபினிஷ். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸாக எடுத்த கோடிங்ஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். இப்போ சோர்ஸ் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு கொடுத்தாங்க. அதில் main.c அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்போ main.c அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. இப்போ ஃபினிஷ். ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சோர்ஸ் ஃபைலில் main.c அப்படின்னு வந்து ஆட் ஆயிடும். இப்போ இதுக்கான ஃபைல் வந்து என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, நான் எகெயின் வந்து நான் ரைட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுங்க, நான் வந்து MPLAB XIDலேயும் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் எகெயின் நான் ஃபஸ்ட்டில் அங்கே எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் போட்டிருக்கேன் தான் கோடிங்க இல்லைன்னு சொல்லலாம். இப்போ ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம், லைன் பை லைன் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ include XCC.h என்னுடைய ஹெட்டர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். define crystal frequency 4 MHz டைமர் 0க்கான கவுண்ட் வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் டைமர் கவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். define RB0. ஓகே, RB0 வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்த டேப் அமுத்தி செலக்ட் பண்ணி இதை என்ன பண்ண ரீட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ட்டு டேப் அமுத்திருக்கேன். ஓகே, வேறலாம் எதுவும் இல்லை. அப்போது இன்டரப்ட் ஃபங்க்ஷன் வந்து எழுதிருக்கேன். void _ interrupt டைமர் 0 அதில் டைமர் 0 IF = 1 இருந்துச்சு அப்படின்னா = 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உள்ளே வந்து கவுண்டுங்கிற வேரியபிள் 1 1ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, அப்போ 1 ஆயிரும். அடுத்து TMR 0 இங்கே வந்து என்ன ஆயிரும், TMR லோடு வேல்யூ வந்து 0 ஆயிரும். அப்போ அந்த லோடு வேல்யூ மறுபடியும் நம்ம செட் பண்ணோம்னா அதனால் TMR 0 = 16 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இன்டரப்ட் ஃபிளாக் வந்து மறுபடியும் 1 பண்ணிட்டேன். ஓகே, 0 பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா எகெயின் இன்னொரு இன்டரப்ட் வந்துச்சுன்னா நமக்கு என்ன இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமரில் அங்கே நான் என்ன கான்செப்ட்டில் ரைட் பண்ணியிருந்தோம், டைமர் 0க்கான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் கண்ட்ரோல்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கண்ட்ரோல்ஸான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா T0CS = 0. அப்போ டைமர் 0 கிளாக் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 0 பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து டைமராக வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டைமர் 0 AC சோர்ஸ் எஜ் அப்படின்னா ரைசிங் எஜ் வந்து டேட்டா வேணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எனக்கு வாட்ச் டாக் டைமராக யூஸ் பண்ணணுமா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா PSC அப்படிங்கிறது வந்து ப்ரீஸ்கேலர் வேல்யூ தான். ஓகே, இந்த PSC அப்படிங்கிறது வந்து என்ன, எனக்கு வாட்ச் டாக் டைமராக யூஸ் பண்ணணும் இல்லை டைமராக யூஸ் ஆகணும்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து டைமராக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் 0 செட் பண்ணியிருக்கேன். அடுத்து PS2 PS1 PS0 இது வந்து என்ன டைம் டிலேக்காக நம்ம வந்து ப்ரீஸ்கேலர் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 60 மில்லி செகண்ட்ஸ் வந்து 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும். அதுக்காக நான் லோடு வேல்யூ வந்து 16 செட் பண்ணியிருக்கேன்.
இந்த GIE PEIE ஓகே டைமர் 1 0 TMR 0 IE இந்த பிட் எல்லாமே என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ என்னங்கதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்டரப்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் நடக்கும்போது இந்த பிட் எல்லாமே நம்ம எப்படி எதுக்காக இங்கே ஒன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள், டைமர் 0 இன்டரப்ட் எனேபிள் இந்த பிட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டரப்ட் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, இன்டரப்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே அதுக்காக தான் நான் வந்து இன்டரப்ட்டுக்காக இந்த பிட் எல்லாமே நான் ஒன் பண்ணியிருக்கேன். ஓகே ஏன் நான் வந்து இந்த பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிளும் GIEயும் அந்த TMR 0 IE அந்த பிட் வந்து நான் ஒன் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிக் மைக்ரோகண்ட்ரோலரோட இன்டர்னல் சர்க்யூட். ஓகே இன்டர்னல் சர்க்யூட்டில் வந்து நம்ம இந்த பிட்லாம் ஒன் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி மேண்டரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுலாம் எனேபிள் பண்ணி ஆகணும். ஓகே இப்போ டைமர் 0 IE ஓகே இப்போ TMR 1F TMR 2F ஓகே TMR 1E அப்படின்னு வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஓகே T0 IE ஓகே டைமர் 0 இன்டர் பிளாக். ஓகே T0 இன்டர் பிளாக் வந்து இங்கே இருக்குது, டைமர் 1க்கான பிளாக் வந்து இங்கே இருக்குது, டைமர் 2க்கான பிளாக் வந்து இங்கே இருக்குது. இப்போ அந்த டைமர் 1 பிளாக் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக இங்கே வந்து டேட்டா ஒன்றுன்னு வந்துடும். இன்டர் பிளாக் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே என்ன டேட்டா இங்கே ஒன்றுன்னு வந்துடும். அப்போ T0 IEங்கிறது நீங்கள் எனேபிள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் T0 IF வந்து இன்டர்ப்ட் வந்தால் தான் டேட்டா ஒன்று வரும். அப்போ இந்த இன்டர்ப்ட் வந்துருச்சு அப்படின்னா டேட்டா ஒன்றுன்னு வந்துடும். ஓகே ஆனால் இங்கே வந்து அவுட்புட் ஒன்று வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து இந்த கேட்டு வந்து ஆர் கேட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர் கேட். அப்போ ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன ஆயிரும் ஒன்றுன்னு வந்துடும். ஓகே அப்போ ஒன்றுன்னு வந்தாவே நமக்கு போதும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்டர் பிளாக்ல வந்து எனக்கு ஒன்றுன்னு வரணும் அப்படின்னா இங்கே வந்து நான் அண்டு கேட் யூஸ் பண்ணுறேன். அப்போ அண்டு கேட்டுக்கு என்ன பண்ணுவேன், GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள் வந்து எனக்கு ஒன்றாகணும். அப்போ ஒன்றானா தான் எனக்கு என்ன ஆகும், இந்த பிட் வந்து ஒன்றாகும். பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் வந்து நமக்கு ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டைமர் 2 டாபிக் பார்க்கும்போது டைமர் 2 டாப்பிக்கில் வந்து எனக்கு என்ன ஆகணும், இந்த பிட் வந்து ஒன்றானா தான் எனக்கு என்ன ஆகும், பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் வந்து ஒன்றானா தான் எனக்கு வந்து இங்கே இன்டரப்ட் வரும். இல்லை அப்படின்னா இன்டரப்ட் வராது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 பிட்டையுமே நம்ம அட் டைமில் ஒன் பண்ணுறோம். ஓகே வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த டாபிக் வந்து யாருக்கா டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு இந்த பிட் வந்து நான் எல்லாமே நான் ஒன் பண்ணியிருக்கேன். ஓகே வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பிட்டில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். அடுத்து வாய்டு மெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் B 0x0 போர்ட் B = 0x0 டைமர் 1 வந்து நான் என்ன பண்ணுங்க இன்ஸ்டீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே டைமர் வந்து நான் இன்ஸ்டீஸ் பண்ணிட்டேன். வைல் லூப்பில் வந்து என்ன பண்ணுங்க டைமர் கவுண்ட் > 0 கவுண்டர் டைமர் கவுண்ட் <50 ஆச்சுன்னா நான் 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து க்ரீன் எல்இடி வந்து ஆன் பண்ணேன். அடுத்து டைமர் கவுண்ட் 51லேருந்து 100க்குள்ளே இருந்துச்சுன்னா க்ரீன் எல்இடி வந்து ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே எல்லாமே 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே அடுத்து என்ன பண்ணுங்க க்ரீன் எல்இடி வந்து 0 பண்ணேன். ஏன்னா 101 வந்துச்சுன்னா என்ன பண்ண க்ரீன் எல்இடி வந்து ஸ்டாப் பண்ணிடு, டைமர் கவுண்ட் வந்து 0 பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஓகே இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தது தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் சால்வ் பண்ணுறேன். ஓகே இது எல்லாமே கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது, வேறெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த அலைன்மெண்ட்டை தான் நான் இங்கே வந்து மாடிஃபை பண்ணுறேன். வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் நம்ம கோடிங் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த கோடிங் வந்து எதுக்காக நம்ம போட்டோம் அப்படின்னு வந்து நமக்கு இன்டிமேட் ஆகணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி நான் டேப் அமைத்து நம்ம கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே வேறெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். இப்போ ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் இப்போ இந்த ஃபைல் வந்து பில்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து எரர்ஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். எரர்ஸ் வந்து நமக்கு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் செக் பண்ணக்கூட தான். இப்போ எரர்ஸ் எதுவும் இல்லை. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபைல் வந்து நான் சிமுலேஷன் ஃபைல் வேணும்ல, இப்போ நான் ப்ரோட்டீவ் சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம டைமர் 2 அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தோம்ல, இப்போ இதுவே என்ன பண்ணுறேன் ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்கள் சேவ் பண்ணணும், இல்லைனா சேவ் ஆகாது. ஓகே சேவ் ப்ராஜெக்ட் அஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா டைமர் 1 ISR அப்படின்னு இருக்கும். அது வந்து என்ன பண்ணுங்க டைமர் 0 ISRன்னு இருக்குமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கேயே வந்து டைமர் 0 டைமர் 2 போல்னு இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைமர் 0_ ISR ஓகே ISRன்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆகும், அதே 2.5 மில்லிசெகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ ஐஸை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு எப்படியோ ப்ரோக்ராம் டைமர் 0 ISR ப்ரொடக்ஷன் ஹெக்ஸ் அந்த ஃபைல் வந்து லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மைக்ரோசெகண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகும். இது ஆட்டோ மோட வந்து நாங்கள் ஆன் பண்ணுறேன். ஆட்டோ மோட ஆன் பண்ணி எனக்கு என்ன ஆகுது எல்இடி வந்து ஆன் ஆகுது. பட் ஆனால் அது சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் நம்மளால் விசிபிலிட்டிஸ் பண்ணி பார்க்கணும்னா இப்போ விண்டோஸ் சைஸை போய்ட்டு *1 கொடுத்து ஓகே கொடுத்துட்டு எகைன் என்ன பண்ணுறேன் என்னோட சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் வந்துருச்சு. இப்போ இங்கே ஆட்டோ மோடில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே இதையே வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடியூஸ் பண்ணுறப்ப என்னால் கொஞ்சம் ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி விண்டோஸ் சைஸை வந்து *2 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் ஓகே கொடுத்தாங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ எகைன் ஸ்டாப் அண்ட் ப்ளே. ஓகே இப்போ வந்து ஆட்டோ மோடில் தான் இருக்குது. நமக்கு என்ன ஆகும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து ரீட் பண்ணலாமா. இப்போ வந்து எந்த ஒரு விசிபிலிட்டிஸும் இல்லை. ஓகே
அப்போது 0.2 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து நமக்கு வருதான் நம்ம செக் பண்ணலாம். இப்போ 1 ஷாட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணலாம். 1 ஷாட்னா ஒரு டைம் வந்து ட்ரிகர் கொடுத்தவனையும் நமக்கு வரும். ஓகே, இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க 1 ஷாட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி 1 ஷாட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஃப்ளேஸில் வந்து நமக்கு கரெக்டாக அப்டேட் ஆக தான் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் நமக்கு அது விலகி போகுது. ஆனால் என்ன பண்ணுறேன் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. ஓகே, கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து மிஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைம் டிலே வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அப்படி இருந்தால் நமக்கு என்ன ஆகுது 12 செகண்ட்ஸ் வந்து பின்னாடி தெளிவாக வருது. ஓகே, இப்போ 12 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். $12.57. ஓகே, 2.5 செகண்ட்ஸ் நம்ம சொன்னோம்னா அப்போ அதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து நம்ம கரெக்டாக இந்த இதில் வந்து எல்லோவில் வைக்கல. எல்லோவில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம வந்து இங்கே ஆஃப் ஆகிறது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 2.57 அப்படின்னா 5.8. அப்போ நமக்கு வந்து 2.5 செகண்ட்ஸ் டிலே வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன் எகெயின் ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணுறேன் ஆட்டோ. ஓகே, 1 ஷாட் அப்படின்னு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எகெயின் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, எகெயின் ஒன்ஸ். ஓகே, எகெயின் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அக்யூரேட்டாக வந்துருக்கு. இப்போ கர்சர் வந்து நான் எடுத்துக்கிறேன். கர்சர் எடுத்துகிட்டு இப்போ 0.2 செகண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன் எகெயின் இங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.55 செகண்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து எல்டி வந்து ஆன் ஆகிருக்கு. அதேமாதிரி ஆஃப் ஆகிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆஃப் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாமா? ஏன்னா இங்கே நிறையா கட்டம்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி நம்மளோட எல்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகிருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இந்த சிமுலேஷன் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாராளமாக எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கோடிங்ஸ்க்கான ப்ரைஸ் எவ்வளோ நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்ன பண்ணுறேன் உங்களுக்கான கோடிங் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.